வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா நிறைய செய்திகள், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செய்திகளும் இதில் இருக்கும். நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையானவற்றை எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரடி வர்த்தகம் அப்படின்றத நேற்று பார்த்தோம் இல்லையா? அப்போ உங்களுடைய வருமானத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்காக ஒரு துறையை தேர்ந்தெடுக்கணும். என்ன துறை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமாக, அதாவது பேசிவ் இன்கமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு நல்ல துறை. அதாவது நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பொருளாதாரம் இல்லைனாலும், உங்கள்கிட்ட பெரிய அளவில் திட்டங்கள் இல்லை அப்படின்னாலும், எந்த விதமான ஒரு இடம், ஒரு பெரிய இடம் வேணும், இல்லை ஒரு பெரிய பொருளாதாரம் வேணும் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு, இல்லை ஒரு நல்ல திட்டம் இருக்கணும், நிறைய லேபரை வச்சுக்கிறதுக்காக நிறைய பணம் வேணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது உங்களுக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. இந்த நேரடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னா அது அவசியம். வேறு ஒன்றுமே உங்களுக்கு எந்த விதமான முதலீடும் தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு, பேசிவ் இன்கமை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நேரடி வர்த்தக முறை. இந்த நேரடி வர்த்தக முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய இது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போது நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கியிருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு ஆடை பார்த்துட்டு வாங்குவோம். ஆனால் அந்த பொருளை நம்ம ஆடை பார்த்துட்டு வாங்கினதுனால நம்ம அப்படியே வாங்கிடுவோமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க மாட்டோம். அப்புறம் அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது யார் வாங்கியிருக்காங்களோ, நம்மளுடைய ரிலேஷன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம்ல. அதுதான் என்ன தான் இருந்தாலும் டைரெக்டாக ஒருத்தர் வாங்கினவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறோம்ல. இதுதான் இன்றைக்கி உலகத்தில் மிக முக்கியமானதுங்கிறத கண்டுபிடிச்சி அதை உலகத்தில் பல நாடுகள் முன்னாடியே பின்பற்றிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு 98 வந்துச்சு. இப்போ நீங்கள் அது மாதிரி தான் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அதுக்கான பொருட்களை வாங்கி பயன்படுத்திட்டு அந்த பொருட்கள் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, என்ன உங்களோட ஃபீல் என்னவோ அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிற முறை தான் அந்த நேரடி வர்த்தகத்துக்குள்ளே கொண்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த நேரடி இண்டஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த நேரடி வர்த்தக முறை இண்டஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்திக்க முடியும். அதாவது அந்த கேஷ் ஃப்ளோ, அந்த படத்தில் கான்டென்ட் படத்தில் பார்த்தோம் இல்லையா, என்ன போட்டிருந்துச்சு, ரைட் சைடு இருக்கிற மக்களில் நிறைய டைம் அவங்களுக்கு கிடச்சிது, நிறைய லேபர் வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்டேருந்து டைமை விலைக்கு வாங்கினாங்க. சரிங்களா? இங்கே அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும், ஆனால் அதுக்காக எந்த பணமும் நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்காது. இந்த நேரடி வர்த்தக முறையில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும். என்னென்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க, நேர்மறையான விஷயங்களை கற்றுக்குவீங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அதை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய மனநிலை, மன வலிமை உங்களுக்கு வேணும். உங்களுக்கான ஒரு கனவு, உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல், ஒரு கனவு இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு கனவு இருக்கணும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு திரைத்துறையாக இருக்கட்டும், அல்லது ஒரு விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், இல்லை பாடகர்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு துறைகளில் போகிற, அந்த மாதிரி தனித்திறமையில் போகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய பொருளாதாரம் ஈட்டம் ஃபஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னாலும் அது கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் முக்கியமாக, அதை அப்படி நேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேசமுள்ள நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரடி வர்த்தக முறையை புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான அங்கத்தில் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த வர்த்தக முறையை நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களால் பெரிய அளவில் பணம் ஈட்ட முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெருசாக நம்ம முதலீடு எதுவுமே போட போகிறது இல்லைங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா அதில் யாரையும் நீங்கள் ஆளெல்லாம் நீங்கள் பணத்துக்கு சம்பளத்துக்கெலாம் வச்சுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வணிகத்துடைய சில மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டு அதைப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பேருடைய நேரம் உங்களுக்கு கிடைக்கும்போது அது தானாகவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வருமானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துரும். அதுதான் இந்த நேரடி வர்த்தக முறையினுடைய அம்சமே, மிக அற்புதமான அம்சமே. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இந்த நேரடி வர்த்தகத்துக்குள்ளே போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடி வர்த்தகத்தை செய்யக்கூடிய நல்ல கம்பெனிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இங்கே நிறைய கம்பெனிகள், இந்தியாவில் நிறைய ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் நாங்களும் நேரடி வர்த்தகம் தான் சொல்கிறாங்க. இந்த நேரடி வர்த்தகத்துக்கு வேறு என்னென்னலாம் பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிம்பாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க, இல்லைனா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிம்பாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது நம்ம ஒவ்வொருத்தராலையும் தவறுதலாக புரியப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அப்படி மக்கள் தவறுதலாக அதை பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம தவறுதலாக புரிஞ்சுருக்கோம். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா ஆளை சேர்க்குறது, இல்லைனா இப்போ நம்ம சதுரங்க வேட்டை படம் பார்த்தோம் இல்லையா, பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், இல்லாததை சொல்லி மக்களை ஏமாத்துறது, அந்த விஷயங்களும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நிறைய விஷயங்கள் அது மாதிரியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிரம்மாண்டத்தை காமிக்கிறது, இல்லைனா மக்களை கவர்ச்சி படுத்துறது, அந்த மாதிரி நிறைய பண்ணி நம்மளை ஏமாற்றி மக்களை ஒரு பொறி வலையில் சிக்க வைக்கிறது, ஆசைகளை
ஆலோசனைகளை தூண்டி அவங்கள வந்து சிந்திக்க விடாமல் பண்ணுறது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய நிறுவனங்களும் நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இந்த நேரடி வர்த்தக முறையில் நிறைய இருக்குதுங்க. அப்போ அதனால தான் நீங்கள் அந்த நேரடி வர்த்தகத்தில் நுழையிறப்ப நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா சரியான நிறுவனங்களை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு தவறுதலாக இதை மாதிரி போய் சிக்கிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த துறையே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்வித்துறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு துறைகள்லையும் போகிறவங்களையும் நிறைய சவால்களை சந்திக்கிறாங்க. அதுக்காக அந்த துறையே மோசம்னு சொல்லிட முடியுமா? அந்த துறையில் இவங்க தவறுதலான அணுகுமுறையினால் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த சவால் வந்துச்சு. அப்போ அந்த சவால் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றம் கொண்டு வரணும், உங்களுடைய கண்ணோட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும். அப்போ நீங்கள் வந்து எளிமையாக அதை கற்றுக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். அப்போது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இந்த துறையும் முறையாக கற்றுக்கிட்டு சரியான நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதுபடி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதில் எந்த நிறுவனங்களை நாங்கள் சரியான நிறுவனம்னு கண்டுபிடிக்கிறது? அந்த சரியான நிறுவனம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2021 ஜூன் மாதத்தில் இது பற்றி இந்த டைரக்ட் செல்லிங் குறித்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் சேரணும் அப்படின்னா அந்த நிறுவனம் யாரும் உங்ககிட்ட பைசா வாங்கக்கூடாது, சேர்றதுக்கு பைசா வாங்கக்கூடாது. ரெண்டாவது, அதுலேருந்து கொடுக்கப்படக்கூடிய வருமானம் ஆள் சேர்க்கறதுனால உங்களுக்கு வரக்கூடாது. அவங்களுக்கு எவ்வளோ வணிகம் நடக்குதோ அந்த வணிகத்தினுடைய லாபத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வரணும். அடுத்து மூன்றாவதான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பைனரி கான்செப்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பைனரி கான்செப்ட்னா லெஃப்ட் ரைட்டு ஏபி அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பைனரி கான்செப்டாக அது இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் அது என்ன ஆகும்? அதுவே அது வந்து இந்த டைரக்ட் செல்லிங் ஆக்டுக்குள்ளே வராதுன்றாங்க. அடுத்ததாக வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓனாக அந்த ப்ராடக்டை வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கணும். அதை தான் அவங்க அதிகமாக வர்த்தகம் பண்ணணும். வெளியிலேருந்து வாங்கி பண்ணுற ப்ராடக்ட் வந்து ரொம்ப கம்மியானதை பண்ணலாமே ஒழிய அதிகமாக பண்ணுறது ஓனாக தான் இருக்கணும். அதுக்கு சொந்தமாக ரிசர்ச் சென்டர் அவங்க வச்சுருக்கணும். ஓன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கணும். இதெல்லாம் அந்த ஆக்டுக்குள்ளே வருதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நிறுவனத்தில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு வந்து பணம் வந்து அவங்களுடைய வணிகத்தினுடைய லாபத்தின் அடிப்படையில் அது பிரித்து கொடுக்கப்படுறதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை இந்தியன் டைரக்ட் செல்லிங் ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதில் முடிஞ்ச நான் அந்த பதிவையும் இந்த லிங்கையோடு உங்களுக்கு இணைச்சி விட்டுறேன். அதையும் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போது நம்ம இந்த டைரக்ட் செல்லிங்கை தேர்ந்தெடுக்கிறப்ப இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். யாராவது உங்கள்கிட்ட வந்து டைரக்ட் செல்லிங் நீங்கள் வாமாப்பில் உடனே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம், கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஓகேப்பா, என்ன நிறுவனம், உன்னோட நிறுவனத்தை பேரை சொல்லு, ரைட்டு. அப்புறம் அதில் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணுறதுனா என்ன பண்ணணும், தொகை கட்டணும். இல்லை வந்து மறைமுகமாகவும் கேட்பாங்க, நீங்கள் தொகையெல்லாம் கட்ட வேணாம்பாங்க. அப்புறம் ஒன்று ஒரு பேக்கிங் கொடுக்குறோம், பொருள் கொடுக்குறோம், அந்த பொருளுக்கு பணம் கொடுங்க, அப்படிலாம் அவங்க வாங்கக்கூடாது. எதுவுமே வந்து நீங்கள் உங்களோட ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த பணமும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் முழு சுதந்திரம் அந்த இதை செலக்ட் பண்ணுறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படணும். அப்போ அந்த இது இருக்குதான்னு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன திட்டம், உனக்கு எப்படி பணம் கொடுக்குறாங்க, எப்படி பணம் வரும், இந்த விஷயங்களெல்லாம் விசாரிங்க. அப்போ அந்த பணம் வர வேண்டிய வழிகள் முறைகள் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அது பிரமிடு அடிப்பில் இருக்குதா இல்லை பைனரி கான்செப்டில் இருக்குதா அப்படின்றத பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அது எல்லாமே தம்பி நீயும் இது மாதிரி வேலையை பண்ணாத, ரொம்ப ஆபத்தானது, இந்தியன் கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொஞ்சம் பாரு, அதனால் இது வந்து நமக்கு நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. நீங்கள் உறவுக்காகவோ நட்புக்காகவோ நீங்கள் அதில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ரொம்ப சங்கடப்பட போகிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் சரியான டைரக்ட் செல்லிங்கை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை உங்களுக்குள்ளே வாங்க. இது குறித்த இன்னும் தகவல்களை நாளைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி.